நீங்க எல்லாரும் இது சிக்கன் 65 தானே நெனச்சிருக்கீங்க. அதுதான் இது கிடையாது. இது சரியான ஒரு டிஷ்ஷு. வாங்க செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு பன் எடுத்துக்கோங்க. பன்ன எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போட்டுருங்க. பிச்சு ஒரு பவுல்ல போட்டுட்டு, கடலை மாவு இருக்கும்ல, அத ரெடி பண்ணிக்கோங்க. கடல் மாவ எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரன்னு கொஞ்சம் போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பெப்பரு, உப்பு இது எல்லாமே கரெக்ட்டா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பெசஞ்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தணும். மறக்காம தண்ணி ஊத்துனா தான் நல்லாயிருக்கும். அப்பதான் நல்லா ஈஸியா பெசைய முடியும். நல்லா தண்ணி ஊத்திட்டு நல்லா ஊத்தாதீங்க. கொஞ்சம் ஊத்துங்க. ஊத்திட்டு கைக்கு ஏத்த மாரி பெசஞ்சுக்கோங்க. பெசஞ்சுக்கிட்டு நல்லா பெசஞ்சு வச்சுக்கோங்க. தரமா இருக்கும்னு நெனைக்கிறேன். கலர பார்த்தாலே தெரியுது. ஸ்ட்ரெயிட்டா கடாய்க்கு போயிட்டு எண்ணெய் ஊத்திருங்க. எண்ணெய் ஊத்திட்டு 65 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டுருங்க. 65 போடுற ஸ்டைல்லயே போடுங்க. ஆயிடுச்சு. மேல டெக்கரேஷன் பண்ணிட்டு முடிச்சிருங்க. ஏங்க மாம்பழத்த வச்சு இப்படி ஒரு ஜூஸ் போட முடியுமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மாம்பழம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அப்படியே துண்டு துண்டா ஒரு ஒரு கோடு. இந்த பக்கம் ஒரு கோடு, அந்த பக்கம் ஒரு கோடு போட்டு ஸ்லக்குன்னு செலக்கிட்டு, அத எடுத்து அப்படியே மிக்ஸி ஜார்ல போடணும். போடும்போது கை தவறாம போடுங்க. என்ன ஸ்லைஸா இருக்கு பாருங்க. யப்பா! கை தவறாம மிக்ஸில போட்டுட்டு, மிக்ஸிய விரட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரைய போட்டுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்கும். அப்புறம் பால் ஊத்திட்டு, மிக்ஸிய கிருட்டுன்னு அரைச்சாச்சா? அரைச்சிட்டு, அப்படியே ஒரு கிளாஸ்ல ஊத்துங்க. என்னமா இருக்கு பாருங்க அந்த ஃப்ளேவர், அந்த கலரு. யப்பா! ஐஸ் கியூப்லாம் போட்ட உடனே அவ்வளோதான். என்ன சொல்றதுன்னே தெரியல. போங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மேகி எடுத்துக்கோங்க. கடாயில லைட்டா போட்டு வறுத்துருங்க. ரொம்ப வறுக்க வேணாம். லைட்டா பதமா வறுக்கணும். வறுத்துட்டு அப்படியே ஒரு பவுல்ல வச்சு வறுத்தத எடுத்து கொட்டிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எடுத்து அழகா கொட்டிட்டு, அப்புறம் வீட்ல இருக்கிற மிக்சரு, முறுக்கு என்ன இருக்கோ கையில நல்ல டிஷ்ஷா எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு அரைச்சு வச்ச சாரி கட் பண்ண வச்ச வெங்காயம் எல்லாமே நீங்க போட்டுருங்க. போட்டுட்டு பெப்பரு, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா என்ன மசாலா இருக்கோ எடுத்து போடுங்க பார்ப்போம். செம்மையா இருக்கு டிஷ். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தரமா இருக்கும். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஐயோ! சால்ட் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்த போட்டு புழிஞ்சிட்டு, இன்னும் 2 கிண்டு கிண்டிக்கு இப்ப சாப்பிடுங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட்டா. கூட ஒரு பெப்சியோ இல்லைன்னா 7 அப் வச்சுக்கோங்க. மஜாவா இருக்கும்.